அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு இரண்டாம் தவணை பாட தொகுப்பில் அதில் முதலாவது அலகு பின்னங்கள் 1 என்ற தலைப்பு காணப்படுகின்றது. அப்போ அந்த தலைப்பை பற்றி தான் இன்றைய முதலாம் வகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பின்னங்கள் 1 என்ற தலைப்பினூடாக பின்னம் என்றால் என்ன என்கிற விடயம் ஆரம்பம், அதில் இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை பற்றி கிரேட் 6 தெளிவாக படித்திருப்பீர்கள். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவைதான் பின்னம் என்று அழைக்கப்படும். பகுதி எண்ணுங்கிறது எப்பயும் பாதம் கீழுக்கு வரும், தொகுதி எண்ணுங்கிறது எப்பொழுதும் மேலுக்கு வரும் என்று கிரேட் 6 படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த விடயம்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவைதான் பின்னம் என்று அழைக்கப்படும். அப்போ ஒரு பகுதி எண் ஒன்று எழுதிக் கொள்கிறேன், ஆங்கில எழுத்தொண்டு போகிறேன், இன்னொரு தொகுதி எண் என்று எழுதிக் கொள்கிறேன். அப்போ கீழுக்கு வாரத்தை சொல்லுவோம் பகுதி எண், அதை நான் சோட்டா பா எண் என்று போகிறேன், அது பாதம் என்றும் இங்கே ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். மேலுக்கு வார தொப்பிங்கிறதால தொகுதி எண். இவ்வாறு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டவைதான் பின்னம் என்று அழைக்கப்படும். இது வாசிக்கின்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறா, எப்பையும் பகுதி எண்ணை முதல் வாசிக்கணும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ பி இல் கியூ என்று வாசிக்கப்படும், பி இல் கியூ என்று வாசிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு பின்னம் ஒன்று எழுதிக் கொள்கிறேன், 3/2. அப்போ இதில் சில ஒரு நார்மல் கேள்வி எப்படி வரும் என்று சொன்னால், இதில் பகுதி எண் என்ன, தொகுதி எண் என்ன, இது எவ்வாறு வாசிக்கப்படும் என்ற ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் பகுதி எண் 3 இருக்கும், தொகுதி எண் 2 இருக்கும். அப்போ வாசிக்கின்ற முறை 3. அப்போ எப்பயும் பகுதி எண்ணை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும், இல் அல்லது இன். 3 மேலுக்கு பாருங்க 2 இருக்கு, அதை எழுத்தில் எழுத வேண்டும். 3/2 இதுதான் உண்மையான வாசிப்பு. அப்ப பேச்சு வழக்குல நாம 3 மேல் 2 அல்லது 2 கீழ் 3 என்கிறது பேச்சு வழக்கு, சரிதானே? வாசிக்கின்ற முறை சொற்களில் எழுதுக என்று சொன்னால் 3 மேல் 2 அல்லது 2 கீழ் 3 என்று எழுதினால் பிழை. அப்போ முதலாவது பகுதி என்ன சொல்லணும், அதன் பிறகுதான் தொகுதி என்ன எழுதி கொள்ளணும். அப்போ 3/2 என்று இவ்வாறு வாசிக்கப்படும். இது அனைத்தும் நீங்கள் கிரேட் 6 படிச்சிருப்பீங்க. அப்போ கிரேட் 7 3 விடயங்களை பற்றி தான் பின்னங்கள் 1 என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது. ஒன்று கலப்பு எண், இன்னொன்று முறைமை இல்லா பின்னம், அடுத்த விடயம் பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடல். அந்த 3 விடயத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பின்னங்கள் 1 என்ற அலகு முழுமையாக முடிவடையும். இப்போது அந்த விடயத்தை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். நீங்கள் சிறிய வகுப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரேட் 6 பின்னங்கள் 5 வகையாக படித்திருப்பீர்கள் நார்மலாக. முதலாவது அலகு பின்னம், அடுத்தது முறைமை பின்னம், அடுத்தது முறைமை இல்லா பின்னம், அடுத்தது கலப்பு எண், அங்கால சமவழு பின்னம் என்று படித்திருப்பீர்கள், சரிதானே? இப்போ நம்ம இந்த கிரேட் 7 கலப்பு எண்ணை எவ்வாறு முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றுவது, முறைமை இல்லா பின்னத்தை எவ்வாறு கலப்பு எண்ணுக்கு மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ கலப்பு எண் என்றால் உங்களுக்கு தெரியும், ஓர் முழு எண்ணுடன் முறைமை பின்னம் இணைந்து வருவது கலப்பு பின்னம் என்று சொல்ல மாட்டோம், கலப்பு எண் என்று அழைக்கப்படும். அப்போ உதாரணத்துக்கு பாருங்கடா, அதில் டெஃபினிஷன் வரைவிலக்கணம் எழுதியிருக்கேன். இப்போ 3 உடன் 7 3 இது ஒரு கலப்பு எண். ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் சேர்ந்து வருவது கலப்பு எண். அதே மாதிரி ஒரு 10 உடன் 2 1, அதே போன்று 15 உடன் 4 3, இவ்வாறு தான் கலப்பு எண் வாசிக்கப்படும். அப்போ ஒரு கலப்பு எண்ணை தந்து கட்டாயம் அதை முறைமை இல்லா பின்னம் என்று அவங்களுக்கு தெரியும். ஒரு பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருக்கும்.
அப்படி பெரிதாக இருப்பவை தான் முறைமை இல்லா பின்னம் என்று படித்திருக்கின்றோம். அப்போ அந்த பின்னமாக மாற்றணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு, தெளிவாக பார்க்கணும். இந்த பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கணும். என்ன செய்யணும்? பெருக்கணும், மறக்கக்கூடாது, பெருக்கணும். அப்போ 7 தர 3 21. என்ன 21 பெருக்கி வார விடையுடன் மேலுக்கு என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதனுடன் கூட்ட வேண்டும். இன்னும் ஒரு மெதட் இருக்கு, அது தேவை, அது உங்களுக்கு உடைத்து காட்டி கூட்டிக் கொள்ள வேண்டும். இது இலகுவான ஒரு மெதட்டாக இருக்கும். அப்போ 7 3 21. 21ஓட இந்த 3ஐ கூட்டும் போது 24 மேலுக்கு வரும். பகுதி எண்ணில மாற்றம் வராது. இதுதான் அந்த கலப்பு எண்ணினுடைய முறைமை இல்லா பின்னம். பாருங்க, பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருக்கு. அப்படி பெரிதாக இருந்தால் அது என்ன பின்னம்? முறைமை இல்லா பின்னம். இதே போன்று இரண்டாவதை பாருங்க, நான் சொன்ன அதே மெத்தட் தான். பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கணும். அப்ப 2 10ஆல பெருக்கினா 20. அந்த 20 உடன் மேலுக்கு வர அந்த தொகுதி எண்ணை கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டும் போது 21. பகுதி எண்ணில மாற்றம் வராது, அந்த 2 அப்படியே வரும். இதே போன்றுதான் மூன்றாவது. 4 15ஆல பெருக்கின 60. அந்த 60 உடன் 3ஐ கூட்டும் போது 63இன் கீழ் அந்த பகுதி எண் என்ன இருக்கின்றதோ அதுதான் முறைமை இல்லா பின்னத்திலேயும் பகுதி எண்ணாக வரும். அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அப்ப இவ்வாறு தான் ஒரு கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவது ஆகும். முறைமை இல்லா பின்னம். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முறைமை இல்லா பின்னம் என்று சொன்னா ஒரு பின்னத்துல பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிது, இவ்வாறும் சொல்ல முடியும். அல்லது தொகுதி எண்ணை விட பகுதி எண் சிறிதாக இருப்பவையும் முறைமை இல்லா பின்னம் தான். நீங்க எப்படியும் அதில் வரைவிலக்கணத்தை மாற்றியும் அமைத்து கொள்ள முடியும். ஸோ நான் எழுதியிருக்கிற முறையை பாருங்கடா. பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருப்பவை முறைமை இல்லா பின்னம் எனப்படும். உதாரணத்துக்கு 3 17 இன்னும் பார்ப்போம். 10 29 இன்னும் பார்ப்போம். அதே போல 7 உங்களுக்கு எழுதி கொள்றது 24 இவ்வாறு எழுதிக்கும். ஒவ்வொரு பின்னத்தில் பகுதி எண்ணையும் பாருங்க, அதில் தொகுதி எண்ணை விட குறைவாக இருக்கு. அல்லது தொகுதி எண்ணை பாருங்க, பகுதி எண்ணை விட பெரிதாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னங்கள் அனைத்தும் முறைமை இல்லா பின்னம் எனப்படும். அப்ப இந்த முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணுக்கு மாற்ற சொல்லுவான். இது கட்டாயம் செகண்ட் டேர்மில் பார்ட் 1 அல்லது பார்ட் 2 ஒரு கேள்வியாக நிச்சயமாக வரும் பிள்ளைகள். அப்போ இதுக்கு ஒரு 2 மெத்தட் இருக்கிறா. நான் உங்களுக்கு ஒரு லேசான மெத்தட் ஒன்று சொல்கிறேன், வகுத்தல் மெத்தட். அப்போ 17 கீழுக்கு இருக்கிற பகுதி எண் அந்த பெருமானத்தால் பிரிக்க வேண்டும். சரிதானே? தொகுதி எண்ணை பகுதி எண்ணால் பிரிக்கணும். அப்போ 17ல் 3 5 முறை. அப்போ 5 தர 3 15, மீதி 2 வரும். சரிதானே? இப்போ மேலுக்கு பாருங்க, எத்தனை மடங்கு வருது? 5. இதுதான் முழு எண்ணாக வரும். அந்த 5 பெரிதாக போட்டு விட்டு பகுதி எண் இங்கே என்ன காணப்படுகின்றதோ அது அப்படியே வரும். தெளிவாக விளங்கணும், அதில் மாற்றம் இல்லை, அது அப்படியே வரும். இங்கே என்ன மீதி வருகின்றதோ அந்த மீதி தான் தொகுதி எண்ணாக வரும். அப்போ இந்த முறைமை இல்லா பின்னத்தினுடைய கலப்பு எண் 5 உடன் 3ல் 2 என்று இவ்வாறு கிடைக்கும். இங்கே செய்து பார்த்து போட்டு விடையை மட்டும் போட்டுக்கொள்ள முடியும். இதே போன்று இரண்டாவது பாரு. 29 பகுதி எண் 10 10ஆல பிரித்தோம் என்று சொன்னா 29ல் 10 2 முறை, மீதி 9 என்று வரும். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலுக்கு வாரது தான் முழு எண் ஆக வரும். பகுதி எண்ணில் எந்தவித மாற்றமும் வராது, அந்த 10 அப்படியே வரும். இந்த மீதி என்ன பெருமானம் வருகின்றதோ அதுதான் தொகுதி எண்ணாக வரும். ஸோ 2 உடன் 10ல் 9 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் இறுதி உதாரணம்
24 7ஆல் பிரித்து பாருங்க 3 முறை 21 மீதி 3 வரும். அப்ப மேலுக்கு வாரது தான் என்ன முழு எண்ணாக வரும். பகுதி எண்ணில் மாற்றம் வராது. என்ன மீதி வருகின்றதோ அது மேலுக்கு வரும். ஸோ 3 உடன் 7ல் 3 இவ்வாறு முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிதானே? இப்போது இந்த முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண் தரப்படும் போது அந்த பின்னத்தை எவ்வாறு கூட்டுவது மற்றும் கழிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். பின்னங்களை ஒப்பிடுதல். நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக சொன்ன பின்னங்களை கூட்டல் கழித்தல் தான் பார்க்க போகிறோம் என்று. அந்த பின்னங்களை கூட்டல் மற்றும் கழித்தல் என்ற விடயம் பின்னங்கள் 2 என்ற அலகினூடாகத்தான் முழுமையாக காணப்படுகின்றது. அந்த பாடம் படித்து தரும்போது தான் கூட்டல் கழித்தல் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ இந்த கலப்பு எண் முறைமையில்லா பின்னத்துக்கு அடுத்த ஒரு சிறிய தலைப்பு தான் பின்னங்களை ஒப்பிடுதல். இந்த ஒப்பிடலுங்கிறது பிள்ளைகள் பின்னங்கள் நிறைய அல்லது 2 பின்னங்கள் 2க்கு மேற்பட்ட பின்னங்கள் தரப்படும் பொழுது எது சிறியது எது பெரியதுங்கிறத எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதுதான் பின்னங்களை ஒப்பிடல். அதில் நம்ம சில 3ஆக இந்த பாடத்தை டிவைட் பண்ணி படிக்க இருக்கின்றோம். அதிலும் ஒரு சிறிய தலைப்பு தான் தொகுதி எண் சமனாக உள்ள பின்னங்களை ஒப்பிடுதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பின்னம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். தொகுதி எண் சமன். அப்போ தொகுதி எண் சமனாக இருக்கிற நான் 2 பின்னம் எடுத்துக்கொள்கிறேன். தெளிவாக பார்க்கணும். தொகுதி எண் மேலுக்குன்னு ஒரு பின்னத்தில் தொகுதி எண் எங்கட இருக்கும், மேலுக்கு இருக்கும். அந்த மேலுக்கு வார தொகுதி இலக்கம் அல்ல தொகுதி பெருமானம் சமனாக இருந்தால், இப்போ நான் 2 பின்னம் எடுத்திருக்கேன் பாருங்க. 3ல் 7 5ல் 7 இரண்டினுடைய பின்னத்தினுடைய தொகுதி எண்ணும் எப்படி இருக்கு, சமனாக இருக்கு. தொகுதி எண் 2ம் சமனாக இருந்தா நீங்க பார்க்க வேண்டியது அந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை பார்க்கணும். எதை பார்க்கணும்? பகுதி எண். அந்த பகுதி எண்ணில் தெளிவாக விளங்கணும். அந்த பகுதி எண்ணில் எது சிறிய பெருமானமோ, இந்த 3ம் 5லையும் எது சிறிய பெருமானமோ அந்த பின்னம் தான், அந்த சிறிய பெருமானம் கொண்ட பின்னம் தான் பெரிய பின்னம். அப்ப 3லையும் 5லையும் எது சிறிய பெருமானம்? 3. அப்ப 3 பகுதி எண் 3ஐ கொண்ட இந்த பின்னம் தான் இந்த பின்னத்தை விட பெரிதாக இருக்கும். அதை நான் எவ்வாறு எழுதி கொள்ள போறேன்னு சொன்னா, பெரிது என்று சொன்ன உங்களுக்கு தெரியும், 6ஆம் ஆண்டுல இந்த சமநிலை அடையாளம் படிச்சிருப்பீங்க. வாய் விரிந்த பகுதி பெரிதை குறிக்கும். ஸோ 3ல் 7 பெரிது, 5ல் 7 இலும் என்று வரும். இவ்வாறு தான் தொகுதி எண் சமனாக இருக்கும்போது எந்த பின்னம் பெரிது சிறிதுங்கிறத கண்டுபிடிக்கிற முறையாக இருக்கும். அப்ப இன்னும் ஒன்றை பார்ப்போம். தெளிவாக பாருங்க. 11ல் 5, 11ல் 3, 11ல் 8, 11ல் 6 என்று வருது. அந்த பின்னத்தை ஏறு வரிசையில் தரட்டாம். என்ன வரிசை? ஏறு வரிசை. அப்ப நான் ஷோர்ட் எழுதி கொள்றேன், நீங்க மொத்தமாக ஃபுல் எழுதி கொள்ளுங்க. ஏறு வரிசை என்று போட்டு, ஏறு வரிசை என்ற என்ன பிள்ளைகள், சிறிசிலிருந்து பெரிய பெருமானம் வர போக வேண்டும். சிறிய பெருமானம், சிறிய பின்னத்திலிருந்து பெரிய பின்னம் வர எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது நான் சொல்லியிருக்கேன், ஒரு பின்னம் தரப்படும் பொழுது இந்த 2 ஒவ்வொரு பின்னத்தினுடைய தொகுதி என்ன பாருங்க, சமனாக இருக்கு. தொகுதி எண் எப்படி இருக்கு? சமன். ஓகே, தொகுதி எண் சமனாக இருந்தா நான் அடுத்த ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருக்கேன். பகுதி எண்ணில் எது சிறிய பெருமானமோ அதுதான் பெரிய பெருமானம். என்ன பெருமானம்? பெரிய பெருமானம். அப்ப அதுக்கு மறைமுகமான ஒரு விடயத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். எது சிறிய பெருமானமோ அதுதான் பெரிய பின்னம் என்று சொன்னா, எது பெரிய பெருமானமோ பகுதி எண் எது பெரிதாக இருக்கின்றதோ அதுதான் சிறிய பின்னமாக இருக்கும். எப்படி? சிறிய பின்னம். அப்ப இதுல எது பெரிய பின்னம்? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, எது பெரிய பெருமானம்? 8. அப்ப இதுதான் ஆக சிறிய பின்னமாக இருக்கும். அதைவிட பெரிய பின்னம் 6ல் 11 இருக்கும். அதைவிட பெரிய பின்னம் 5ல் 11 இருக்கும். எல்லாவற்றையும் விட
பெரிய பின்னம் 3/11. நான் இப்படி பென்சிலால் நீங்கள் பேனையால் இந்த நம்பரை போட்டு வைக்கும் போது எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்துங்கிறது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அதன் பிறகு அந்த நம்ம எழுதப்பட்ட அந்த ஓர்டரில் வர அந்த இலக்கத்தை கொண்டது பின்னத்தை நீங்கள் நோட் பண்ணி எழுதும் போது இதனுடைய ஏறு வரிசை கிடைக்கும். ஆக சிறிய பின்னம் 8 அதைவிட பெரிய பின்னம் 8 அதைவிட பெரிய பின்னம் 6 அதைவிட பெரிய பின்னம் 5 அதைவிட ஆக பெரிய பின்னம் தரப்பட்டதில் ஆக பெரிய பின்னம் 3 சில நேரம் இறங்கு வரிசையை கேட்டால் பெரிய பின்னத்திலிருந்து சிறிய பின்னம் வர எழுதி கொள்ள வேண்டும். அதையும் நான் உங்களுக்கு அந்த கேள்வியிலேயே அந்த இறங்கு வரிசையை உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அப்போ இறங்கு வரிசை என்று சொன்ன பிள்ளைகள் ஆக பெரிய பின்னம் உங்களுக்கு தெரியும் 3/11, அதைவிட சிறிய பின்னம் 5/11, அதைவிட சிறிய பின்னம் 6/11, அதைவிட சிறிய பின்னம் 8/11. இவ்வாறு ஏறு வரிசை, இறங்கு வரிசை அல்லது எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டால் நான் சொன்ன இந்த மெதட்டூடாக பார்க்க வேண்டும். அப்போ இவ்வளவுத்தையும் எழுதி போட்டு நான் சொல்கிற அந்த விடயத்தை நோட்டாக போட்டு கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. இந்த பின்னங்கள் தரப்படும் பொழுது அதாவது எது பெரிது எது சிறிது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா நான் சொல்கிற விடயத்தை ஸ்டார் மார்க் பண்ணி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பின்னத்தில் தரப்பட்ட பின்னத்தில் தொகுதி எண் சமனாக உள்ள போது தரப்பட்ட பின்னத்தில் தொகுதி எண் சமனாக உள்ள போது பகுதி எண்ணில் எது குறைந்த பெருமானமோ அந்த குறைந்த பெருமானத்தை கொண்ட பின்னம் பெரிய பின்னம் ஆகும் என்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். இரண்டாவது வகை பகுதி எண் சமனாக உள்ள போது பின்னங்களை ஒப்பிடுதல். அப்போ இதுக்கு முதல் படித்திருந்தோம் தொகுதி எண் சமனாக உள்ள போது பின்னங்களை ஒப்பிடல். அதில் பகுதி எண்ணை பார்க்க வேண்டும். அந்த பகுதி எண்ணில் எது குறைந்த பெருமானமோ அந்த பின்னம்தான் பெரிய பின்னம் என்று இதுவரைக்கும் படித்திருந்தோம். இப்போது பாருங்கடா பகுதி எண் சமனாக உள்ள போது தரப்பட்ட பின்னங்களில் பகுதி எண் கீழுக்கு வார அந்த பெருமானம் சமனாக உள்ள போது தொகுதி எண்ணில எது பெரிய பெருமானமோ அதுதான் பெரிய பின்னமாக இருக்கும். தெளிவாக விளங்கணும். அப்ப தரப்பட்ட அந்த 2 பின்னத்திலையும் பாருங்க பகுதி எண் சமனாக இருக்கு. ஸோ தொகுதி எண்ணில் எது பெரிதுங்கிறத பார்க்க வேண்டும். 2 பெரிதா 7 பெரிதா 7 பெரிது. ஸோ அதை நான் மறுபடியும் அந்த பின்னத்தை எழுதி போட்டு எந்த பின்னம் பெரிதோ அந்த பெரிய பின்னத்தின் பக்கம் வாய் அந்த சமநிலை குறியீட்டில் வாய் விரிந்த பகுதியை காட்ட வேண்டும். அப்போ வாய் ஒடுங்கிய பகுதி இதை விட சிறிதாக காணப்படும்ங்கிறதான் கருத்தாக இருக்கும். சரிதானே? அடுத்த இரண்டாவது உதாரணம் நிறைய இவ்வாறு ஒரு தொகுதி பின்னங்கள் தரப்படும் போது இதில் எது பெரிது எது சிறிது என்று கேட்டால் நீங்கள் நேரடியாக பெரிய பின்னம் அந்த பின்னத்தை மட்டும் விடையாக போகிற சிறிய பின்னத்தை கேட்டால் சிறிய பின்னத்தை மட்டும் விடையாக நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஏறு வரிசை நொடியிறங்கு வரிசை இந்த 2ஐ நான் ஒருமிக்க உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பின்னத்தினுடைய ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை எழுதி கொள்கின்ற சொன்னால் ஏறு வரிசை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு பின்னத்தில் சிறிய பின்னத்திலிருந்து பெரிய பின்னம் வரை எழுதி கொள்ள வேண்டும். இறங்கு வரிசை என்று சொன்னால் பெரிய பின்னத்திலிருந்து சிறிய பின்னம் வரை எழுதி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறு வரிசையை பார்ப்போம். அப்போ எல்லாத்துல பகுதி எண்ணும் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. பகுதி எண் சமனாக இருந்தால் தொகுதி எண் எது சிறிசோ
அதான் சிறிய பின்னம். எது பெரிதோ அதான் பெரிய பின்னம். அப்போ தொகுதியின் சிறிசு எது? 3. அதை நான் நம்பர் போட்டு வைக்கணும். இதான் முதலாவதாக வரப்போகுது. அதை விட பெரிய பின்னம் 2. இந்த பின்னம் வரும். அதை விட பெரிய பின்னம் தொங்கல். அதை விட பெரிய பின்னம் ஃபர்ஸ்ட் வர பின்னமாக இருக்கும். அப்போ அந்த எழுதப்பட்ட அந்த நம்பர் ஓர்டரில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த விடையை எழுதி கொள்ள வேண்டும். 13 3 ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். ஆக சிறிய பின்னம். அதைவிட பெரிய பின்னம் 13 5, அதைவிட பெரிய பின்னம் 13 7, அதைவிட பெரிய பின்னம் 13 8 என்று வரும். இது ஏறு வரிசை. அப்போ இறங்கு வரிசையை கேட்டால் பெரிசிலிருந்து சிறிய பின்னம் வரை எழுதி கொள்ள வேண்டும். அப்போ இதில் பெரிய பின்னம் 13 8, அதைவிட சிறிய பின்னம் 13 7, அதைவிட சிறிய பின்னம் 13 5, அதைவிட தரப்பட்ட அந்த பின்ன தொகுதியில் இருக்கக்கூடிய ஆக சிறிய பின்னம் 13 3. இவ்வாறு ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்கப்படும் பொழுது இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். அப்போ இது பகுதி எண் சமனாக உள்ள போது தொகுதி எண்ணில் எது சிறிய பின்னமோ சிறிய பெருமானமோ அதுதான் சிறிய பின்னம், எது பெரிய பெருமானமோ அதுதான் பெரிய பின்னமாக இருக்கும். அப்போ இவ்வளவுத்தையும் நீங்கள் எழுதி போட்டு கீழுக்கு நான் சொல்கிற விடயத்தை எழுதி கொள்ளுங்களா. தரப்பட்ட பின்னத்தில் பகுதி எண் சமனாக உள்ள போது தொகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அந்த பெரிய பெருமானத்தை கொண்ட பின்னம் பெரிதாக இருக்கும். பெரிய பெருமானத்தை கொண்ட பின்னம் பெரிதாக இருக்குங்கிறத நீங்கள் விளங்குற அந்த முடிநடையில் அந்த விடயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இவ்வளவு தான் அந்த பகுதியின் சமனாக இருக்கும் போது அந்த பின்னங்களை ஒப்பிடுகின்ற ஒரு முறையாக காணப்படுகின்றது. அப்போ இறுதி விடயமாக ஒரு பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன் இல்லைன்னு சொன்னால் அந்த பின்னத்தை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ இன்றைய நாள் வகுப்பினுடைய இறுதி தலைப்பு தான் பகுதி எண் தொகுதி எண் சமனற்ற போது. நம்ம இதுக்கு முதல் 2 விடயம் படிச்சிருந்தோம். பகுதி எண் சமனாக இருந்தால் எந்த பின்னம் பெரிது என்கிறத எவ்வாறு பார்ப்பது, அதே போன்று தொகுதி எண் சமனாக இருந்தால் அந்த பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுவது என்று படித்திருந்தோம். இப்போது பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனற்ற போது அப்போ எடுத்த உடனே பின்னங்களை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னாடா முதல் பகுதி எண் சமனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொகுதி எண் சமனாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. பின்னங்கள் 2ல் நம்ம அந்த பின்னங்களை கூட்டல் கழித்தல் செய்கின்ற போது கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்படி பகுதி எண் சமன் இல்லைன்னு சொன்னால் போமாசி நம்ம பொது மடங்குகளுள் சிறியது ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சிட்டோம். அப்போ அந்த விடயத்தை தான் நான் இங்கேயும் செய்ய போகிறேன். இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. நான் தொகுதி எண்ணையும் சமப்படுத்தலாம், பகுதி எண்ணையும் சமப்படுத்தலாம். இப்போ நான் உங்களுக்கு பகுதி எண்ணை மட்டும்தான் சமப்படுத்தி செய்து காட்ட போகிறேன். இதில் பிரயோசனம் பின்னங்கள் 2ல் இருக்கு பிள்ளைகள். அதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் பகுதி எண்ணை சமப்படுத்தி காட்டுறேன். எப்போது பகுதி எண்ணை சமப்படுத்தணும் என்று சொன்னால் பின்னங்கள் தரப்படும் பொழுது பகுதி எண்ணும் சமன் இல்லை தொகுதி எண்ணும் சமன் இல்லை என்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த பின்னங்களை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் பகுதி எண்ணை சமப்படுத்தி பழகுங்க. தொகுதி எண்ணை சமப்படுத்தியும் செய்யலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் வராது, விட சரியாகத்தான் வரும். நீங்கள் பகுதி எண்ணை சமப்படுத்தி பழகினீங்கன்னு சொன்னால் பின்னங்கள் 2ல் அந்த விடயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ பகுதி எண்ணை சமப்படுத்தணும் என்று சொன்னால் 3க்கும் அந்த தரப்பட்ட அடுத்த பின்னத்தினுடைய பகுதி எண் 2க்கும் போமாசி பார்க்க வேண்டும். அப்போ போமாசி பார்க்கும்போது முதன்மை காரணிகளால் பிரிக்க வேண்டும். முதலாவது முதன்மை எண் 2,
அப்போ 2ஆல் பிரிபடக்கூடிய பெருமானம் இருக்கு. இது பிரிபடாட்டி 3 அப்படியே வரும். 2ஆல் பிரித்த 1, மீண்டும் 2ஆல் பிரிக்க முடியாது. அடுத்த முதன்மை எண் 3ஆல் பிரிக்கலாம். 1,1 என்று போட்டு இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது போமாசி வந்து 6 ஆக இருக்கும். அப்போ போமாசி 6 வரணும் என்று சொன்னால் இந்த 3 எதால் பெருக்கணும்? 2ஆல். மேலையும் 2ஆல் பெருக்கணும். 2 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் 3ஆல் பெருக்கணும். மேலையும் என்ன செய்ய வேண்டும்? 3ஆல் பெருக்கணும். இப்போ 3 6 மேல் 4 என்று வரும். 2 தரம் 3 6 மேல் ஓர் 3 3 என்று வரும். இப்போ பகுதி எண் எப்படி இருக்கின்றது? சமனாக இருக்கின்றது. பகுதி எண் சமனாக உள்ள போது தொகுதி எண்ணில் இந்த 2 தொகுதி எண்ணிலையும் எது பெரிய பெருமானமோ அந்த பெரிய பெருமானத்தை கொண்ட பின்னம் தான் பெரிய பின்னம் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 3 பெரிதா 4 பெரிதா? 4. ஆகவே இந்த 6ல் 4 என்ற பின்னம் தான் பெரிது. இத்துடன் இதை ஸ்டாப் பண்ணாம இன்னும் ஒரு படிமுறை எழுத வேண்டும். இது கேள்வியாக இந்த பின்னம் தரப்படவில்லை. தரப்பட்ட கேள்வியைத்தான் நீங்க என்ன செய்யணும்? விடையாக எழுதி கொள்ளணும் என்றா இந்த பின்னம் எங்கிருந்து வந்த? 3ல் 2ல் இருந்து. இந்த பின்னம் எங்கிருந்து வந்த? 2ல் 1ல் இருந்து. அதை போட்டுவிட்டு இந்த 3ல் 2 தான் பெரிய பின்னம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் கடைசி விடையாக காணப்படும். இதே போன்று 2வது பாருங்க. பகுதி என்னும் சமனில்லை, தொகுதி என்னும் சமனில்லை. நான் எதை சமப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கேன்? பகுதி என்ன சமப்படுத்தணும். அப்போ நீங்கள் ரஃபாக பின்பக்கம் என்ன செய்யுங்கண்டா 12க்கும் 5க்கும் போமாசி பார்த்து கொள்ளுங்க. முதலாவது முதன்மை எண் 2. அப்போ 2ஆல் பிரிக்கலாம். 6 5 அப்படியே வரும். மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம். 3 5 அப்படியே வரும். மீண்டும் 2ஆல் பிரிக்க முடியாது. அடுத்த முதன்மை எண் 3. அப்போ 3ஆல் பிரித்தா 1,5 என்று வரும். இனி 5ஆல் மட்டும்தான் பிரிக்கலாம். 1,1 என்று வரும். அப்போ அந்த வார முதன்மை என்ன பெருக்கமாக எழுதி பெருக்கிக் கொள்ள வேண்டும். 2 4 3 12 12 5ஆல் பெருக்கும் போது தரப்பட்ட பின்னத்தினுடைய போமாசி 60. அப்போ அந்த 12 இந்த பகுதி எண் 60ஆக மாற்றணும் என்று சொன்னால் முதலாவது பின்னத்தில் வர பகுதி எண் 12. அந்த 12 5ஆல் பெருக்கும் போது 60 வரும். கீழே எதால் பெருக்கிறோமோ மேலுக்கும் அதே பெருமானத்தால் பெருக்க வேண்டும். அதே போன்று 5 60ஆக மாற்றணும் என்றால் 12ஆல் பெருக்கணும். அப்போ 9ஐயும் 12ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ 12 5 60, மேலுக்கு 7 35, 3 மிச்சம். அப்போ 85. 60 மேல் 12 9 108 என்று வரும். இப்போ 2னுடைய பகுதி எண்ணும் எப்படி இருக்கு? சமன். பகுதி எண் சமனாக உள்ள போது தொகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அந்த பின்னம் தான் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 85ஐ விட 108 பெரிதுங்கிறதால 60ல் 108 என்ற பின்னம் தான் பெரிய பின்னமாக இருக்கும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணாமல் இது எங்கே இருந்து வந்த இந்த பின்னம் எங்கே இருந்து வந்தன்னு சொன்னால் முதலாவது 12ல் 17 இருந்து வந்த இவர் எங்கிருந்து வந்த 5ல் 9 இருந்து வந்த. அப்போ கேள்வியை வைத்து தான் நீங்கள் செய்முறை செய்து பார்த்து இறுதியாக தரப்பட்ட கேள்விக்கு தான் பெரிது சிறிதை போட்டு காட்ட வேண்டும். அப்போ 5ல் 9 பெரிது, 12ல் 17 இலும், அல்லது 12ல் 17 சிறிது, 5ல் 9 இலும். எவ்வாறு வாசிக்க முடியும்? வாசிக்கின்ற முறையை கேட்க மாட்டான். ஸோ இந்த பின்னத்தை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பகுதி எண்ணை சமப்படுத்தி செய்கிற அந்த செய்முறை, அந்த மெதட்டை நீங்கள் பழகி கொள்ளுங்க. காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பின்னங்கள் 2லையும் பகுதி எண் அந்த சமன் இல்லாத ஒரு பின்னத்தில் பகுதி எண் சமன் இல்லாத போது அதை எவ்வாறு கூட்டுவது மற்றும் கழிப்பது என்ற பாடம் இந்த அலகு முடியும் போது படிக்க இருக்கின்றோம். அந்த பாடம் படிக்கும் போது
பகுதி எண்ணை சமப்படுத்துகின்ற முறை தான் நமக்கு தேவைப்படும். அதனால தான் அந்த முறையை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் இந்த கோப்பில் நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நாலேஜ் ஹப் கோப்பில் பிரதி செய்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான ஃபர்ஸ்ட் வேக் ஷீட் உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் ஷீட்டையும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றும் ஒரு காணொளியில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு சிறு பகுதி காணப்படுகின்றது. அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.